கிட்டத்தட்ட 8 விதமான பெரிய தலைப்புகளிலே எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்து 8 விதமான தலைப்புகளிலே நான் பேசிவிட்டேன். அதாவது 8வது தலைப்புக்குள்ளாக இப்போ இருக்கிறேன். 7 விதமான தலைப்புகளிலே பேசிவிட்டேன். ஒவ்வொரு தலைப்புக்குள்ளேயும் 3, 4, 5 ஆகிய சிறு குறிப்புகளோடு உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். எஸ்தர் புஸ்தகத்தை வைத்து அந்த எஸ்தர் புஸ்தகத்திலே அந்த 10 அதிகாரத்திலே இவ்வளவு காரியத்தை இப்பொழுது ஒரு மாதக்கணக்காக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக நாங்கள் பார்க்கிற இந்த 8வது தலைப்பு தான் நட்சத்திரமாகிய எஸ்தர். இதெல்லாம் நான் சொல்லி கொண்டு வருகிறதான் நியமத்துக்கு கட்டுப்பட்டவள் என்றதான விஷயம். இது மணவாட்டி எஸ்தர், மணவாட்டியாகிய எஸ்தர் என்றதான தலைப்புக்குள்ள நான் கொடுக்கப்பட்டதான உபதலைப்புகள். இப்ப நட்சத்திரமாகிய எஸ்தர், நட்சத்திரமாகிய எஸ்தர் தான் தலைப்பு. இந்த நட்சத்திரமாகிய தலைப்புக்குள்ள 3 விதமான குறிப்புகளை நான் சொன்னேன். சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட 3 விதமான குறிப்புகள். என்ன அந்த 3 விதமான குறிப்புகள் என்றால், இந்த எஸ்தர் யாருக்கு ஒப்பனையாக இருக்கிறாள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். யாருக்கு ஒப்பனையாக இருக்கிறாள்? முதலாவது, அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக இருக்கிறாள் இந்த நட்சத்திரமாகிய எஸ்தர். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விடிவெள்ளியாகிய நட்சத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? விடிவெள்ளியாகிய நட்சத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடினாலே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை அங்கே சொல்லப்படுகிறது விடிவெள்ளியாகிய நட்சத்திரம். அப்ப ஆகவே இந்த எஸ்தர் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக, நிழலாட்டமாக சொல்லப்படுகிறது. என்ன காரணம்? என்ன காரியம் என்றால், மரண பயத்திலே இருந்த யூதர்களை, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருந்ததான அந்த யூதர்களை மரண பயத்திலே இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை அங்கே கொண்டு வந்த அந்த எஸ்தருடைய அனுபவமும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சத்துருவானவன் இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்த அந்த நிலையில இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்ததான காரியமாக, மரண பயத்திலே இருந்தவர்களை மரண பயத்திலே இருந்து மீட்டு கொண்டு வந்ததான விடிவெள்ளி நட்சத்திரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லிட்டேன். சரி, 2வது காரியமாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி என்னது? எஸ்தரும் ஊழியக்காரர்களும் என்று சொல்லுகிறதான ஒரு தலைப்பு. எஸ்தரும் ஊழியக்காரர். சரி, இப்பொழுது நீங்க குறித்து கொள்ளுங்க. எஸ்தரும் ஊழியரும். ஒரு ஊழியக்காரனத்திலே காணப்பட வேண்டியதான ஒரு உயர்ந்த பண்பு நட்சத்திரமாகிய எஸ்தருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஊழியன் என்பவன் யார் என்றால், அழிந்து போகிறதான ஜனத்திற்காக தன்னை அழிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறவனே யார்? ஊழியக்காரர். இதை குறித்து நீங்க பார்த்தீங்களா இருந்தா, மோசேனுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நாம் அறிய முடியும். மோசே இந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்குகிறார்கள், விரோதமாக பேசுகிறார்கள். இப்படிப்பட்டதான வார்த்தைகளை ஆண்டவர் கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, மோசே, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன், நான் இந்த கானான் தேசத்துக்குள்ளே நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன், ஆனால் இந்த முறுமுறுத்த ஜனங்களையோ நான் அழித்து போட போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறதான இந்த வார்த்தையை மோசே கேட்ட பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நின்று சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் அந்த காரியத்தை செய்துவிட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறான். என் பேரை வேண்டும் என்றால் உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே இருந்து கிறுக்கி போடும் ஆண்டவரே,
இந்த ஜனத்தை நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே எனக்கு அந்த தண்டனை வரட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் நின்ற இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது எஸ்தர் அன்று அகாஸ்வேருக்கு முன்பாக யூத ஜனங்களுக்காக அவள் போய் நிற்கிறாள். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையிலே அவள் போன அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது விளங்குதா? ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு நிலையை குறித்து நான் பார்ப்போமாயிருந்தால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திறப்பில் வாசலிலே நிற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த ஜனங்களை விட்டுவிடும் என்று பரிந்து பேசின மோசே நமக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு அவன் ஒரு அடையாளமாக இருக்கிறார். தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று தன்னை தாழ்த்தி திறப்பிலே நின்று கதறியதான நெகேமியாவை குறித்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவனும் சொல்லுகிறான், ஆண்டவரே, நானும் என்னுடைய தகப்பன் வீட்டாரும் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே அவன் நின்றானே. இது எப்படிப்பட்டதான ஒரு காரியம் என்பதை குறித்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஊழியக்காரன் அவர் அங்கே செய்கிறதான பிரசங்கத்தை வைத்து கொடுக்கப்படுகிறதான ஒரு சாட்சி அல்ல. தேவ ஜனத்திற்காக தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி அங்கே ஜெபத்தின் அடிப்படையிலே வழங்கப்படுவதுதான் அந்த ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்தும ஆதாய பணியிலே நம்மால் இது கூடாது, இது முடியாது என்று நாம் அங்கே நினைக்கும் பொழுது அங்கே அதை சாதிக்கக்கூடியதான ஒரே ஒரு வழி என்ன என்று சொன்னால், நம்முடைய சாதுரியமான பிரசங்கமோ நவீனமான முறையினுடைய ஊழியமோ அல்ல. அது நாங்கள் ஊக்கமாக தேவனுடைய சமூகத்திலே இருந்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம், தேவனுடைய சமூகத்திலே இருந்து அங்கே உபவாசிக்கிறதான ஒரு ஜெபம். இப்படிப்பட்டதான இந்த காரியத்திற்கு வலிமையான எந்த காரியமுமே கிடையாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தரும் ஊழியரும் என்று சொல்லுகிறதான இந்த தலைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது, எஸ்தர் ஒரு ஊழியக்காரனை போல அன்று தேவனுடைய சமூகத்துக்குள்ளே, அதாவது அங்கே ராஜாவுக்கு முன்பாக அவள் அங்கே போய் அவள் அங்கே அந்த ஜனங்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதான காரியத்துக்காக அவள் அங்கே 3 நாள் உபவாசம் செய்து தேவனுடைய சமூகத்திலே அவள் அங்கே ஜெபித்தது போல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கூட இந்த உலகத்திலே அழிந்து போகிறதான ஆத்துமாக்களுக்காக, நரகத்தை நோக்கி இந்த நாளிலே ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், நரகத்தை நோக்கி இந்த நாளிலே ஜனங்கள் அங்கே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் எத்தனையோ வாலிப பிள்ளைகளுடைய மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாமலே அவர்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதான இந்த ஜனங்களை மீட்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே அங்கே நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவையான ஊழியக்காரர்கள் எப்படி என்றால், வாயிலிய பேசுகிறவர்கள் அல்ல, இருதயத்தை கிழித்து தேவன் ஆண்டவருக்கு தேவை என்பதை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படித்தான் தேவனுடைய மனுஷர்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே அங்கே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே உன்னுடைய குடும்பத்துக்காக, உன்னுடைய குடும்பத்திலே இருக்கிறதான ஜனங்களுக்காக நீ என்றைக்கு தேவ சமூகத்திலே நீ முழங்கால் படியிட்டு உபவாசம் பண்ணி நீ ஜெபித்திருக்கிறாய்? இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் காணவில்லையே. எல்லாமே ஏமாற்றமாக இருக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பொய்யானதா அல்லது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உண்மையானதா? ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் வாக்குமாறாதவர் என்று. ஆண்டவர் சொல்லுகிறதா விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் முக்கியமான காரியங்கள். ஆண்டவருடைய வசனம் மெய்யானது. ஆண்டவரே, நீர் இந்த வார்த்தையை நீர் சொல்லியிருக்கிறீர், நிச்சயமாக அந்த வார்த்தை நடக்கும். ஆண்டவரே, இந்த வார்த்தை நடக்கும் என்றால் அதற்கு ஏற்ற வண்ணமாக நான் கிரியை செய்கிறவனாக மாற வேண்டும்.
வார்த்தை நடக்கிறது உண்மைதான். வார்த்தை நடப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் செய்யாவிட்டால், நீ விசுவசித்தால், நான் விசுவசிக்காம எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அப்ப விசுவாசம் என்று சொல்லுகிற ஒரு பங்கை தேவன் என்னுடைய கரத்திலே தந்திருக்கிறார். அந்த விசுவாசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நான் தான் அங்கே தீர்மானிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை கொடுக்கிறவர் அவர்தான். ஆனால் அதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டுமே, அதற்கேற்றதான் நமக்கு இருக்க வேண்டுமே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளுமே மாறாது. ஆகவே அழிந்து போகிற நம்முடைய ஜனத்துக்காக தேவ சமூகத்திலே இருந்து இந்த நாளிலே ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் பார்ப்போமா இருந்தால் தேவ சமூகத்திலே அங்கே உபவாசம் பண்ணினதான நபர்களை நாம் பார்க்க முடியும். இந்த நாளில் உபவாசம் என்று சொன்னால் இந்த நாளில் அநேகருக்கு அது ஒரு எட்டிக்காயை போல கசந்த ஒரு காரியமாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் வருகிறோம், ஏதாவது ஒரு தேவையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அங்கே வருகிறோம். அந்த காரியம் எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நாம் போய்விடுகிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் மோசே 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே அவன் உபவாசம் பண்ணினான். எதற்காக? தேவனுடைய வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்வதற்காக. தேவனுடைய சமூகத்திலே அவன் அங்கே போய் காத்திருந்து அவன் அங்கே ஜெபிக்கிறான். உபவாசத்தோடு அவன் இருக்கிறான். தேவன் அவனோடு பேசுகிறான். தேவனுடைய சத்தத்தை கேட்க இருந்தால் தேவன், ஆண்டவரே, இந்த ஜனத்துக்காக நீர் என்ன சொல்லி இருக்கிறீர், அந்த காரியத்தை இந்த நாளில் என்னோடு நீர் பேச வேண்டுமாய் இருந்தால் அவன் அங்கே தனித்திருக்க வேண்டியதாய் இருந்தது. தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டியதாய் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ அந்த இஸ்ரவேல் மக்களோடு நீ இருக்க வேண்டாம், நீ என்னுடைய சமூகத்துக்கு வா என்று சொல்லி சொன்ன பொழுது அவன் அந்த சீனாய் மலைக்கு அவன் அங்கே போகிறான். அந்த சீனாய் மலையிலே அவன் அங்கே போனதற்கான காரணம், அங்கே தேவனோடு அவன் தனித்திருந்தால் தான் தேவன் பேசுகிறதான சத்தத்தை கேட்க முடியும். உபவாசம் என்று சொல்லுகிறதான காரியம் என்னுடைய சொந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு, என்னுடைய இஷ்டப்படியெல்லாம் நான் செய்து கொண்டு நான் அங்கே இருப்பதல்ல உபவாசம். தேவனோடு எனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவை சரியாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக தேவ சமூகத்திலே தனியாக இருந்து அங்கே அவரோடு நான் பேசுகிற அந்த அனுபவத்தை நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேகமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே உபவாசம் என்று சொல்லி சொன்னாலே அது விருப்பமில்லாத ஒரு காரியமாக இருந்து விடுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அங்கே வயது சென்று போகும் பொழுது நாம் இப்பொழுது அங்கே இருக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் தள்ளப்படுகிறோம். காலையில் மாத்திரை போடணும், ராத்திரியில் மாத்திரை போடணும், மத்தியானத்தில் மாத்திரை போடணும். அந்த மாத்திரை போட்டால் உடனே அதுக்கு அந்த குளிசையை அந்த சாப்பிட்டுட்டு தான் அந்த மாத்திரையை போடணும்ன்றதான காரியங்கள்லாம் இருக்கிறபடினால சில வேளைகளில் நம்மால் அந்த காரியத்தை செய்வது கடினமான ஒரு நிலைமைக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நமக்கு உபவாசம் பண்ணக்கூடியதான ஒரு நல்ல ஒரு வயதிலே நாம் இருப்போமா இருந்தால் அதை நாம் செய்ய வேண்டும். அதை செய்ய வேண்டும். வியாதியோடு வருத்தத்தோடு இருக்கிறவர்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் அது சாப்பாடு கூட ஒரு பிரச்சனை அல்ல, நீங்கள் சாப்பிடுங்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அவரோடு தனித்து நீங்கள் வாசம் பண்ண வேண்டும். அதுதான் அந்த உபவாசம். ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய மாமிசத்தை அடக்கி நமக்குள்ளே இருக்கிறதான அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறவராய் இருக்கிறார். ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும், நான் உபவாசம் பண்றதால எனக்கு ஏதோ ஒரு வல்லமை வந்துடும், நான் உபவாசம் பண்ணுகிறதால ஏதோ காரியத்தை நான் செய்து முடிச்சிட்டேன், ஆண்டவர் எனக்கு என்னுடைய உபவாசத்தை பார்த்துட்டு அவர் அந்த காரியத்தை செய்வார் என்றதல்ல காரியம். என்னை நான் தாழ்த்துகிறது, என்னை நான் சரிப்படுத்துகிறது. ஏண்டா என்ன நான் சரிப்படுத்திட்டேன்னு சொன்னா ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். அதுதான். ஆகவே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியத்துக்கு என்னுடைய பாவம், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்கள் ஒரு தடையாக இருக்குமா இருந்தால்
தேவ சமூகத்திலே இருந்து என்னை ஆராய்ந்து பார்த்து, நான் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கும் பொழுது அவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அதே நேரத்தில் அவர் அங்கே காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். யோசுவாவோடு தேவன் பேசும் பொழுது சொல்லுகிறார், இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு இருக்கிற விருப்பம் இன்று அற்புதத்தை காண வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம் இருக்கிறது. இன்று ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டுமாயிருந்தால் தேவ சமூகத்திலே நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாக அங்கே ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பி ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவரே எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். உபவாசமும் ஜெபமும் ஒரு ஊழியக்காரனுக்கு அது தேவையானது ஒன்றாக இருக்கிறது. அப்படியாயிருந்தால் நாம் விசுவாசிகளாக இருக்கிறதான எங்களுக்கு அது தேவையில்லை என்று சொல்லி முடியாது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம் எல்லாருமே யாரு? ஊழியக்காரர்களாக இருக்கிறோம், ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்திலே இருந்து ஜெபிக்கிறவர்களாக, உபவாசிக்கிறவர்களாக, நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது 40 நாள் அவர் உபவாசம் பண்ணித்தான் அவர் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். தானியேல் 21 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே அவன் உபவாசம் பண்ணி இருக்கிறான். எஸ்தர் அங்கே 3 நாட்கள் அங்கே தேவ சமூகத்திலே அவள் உபவாசம் பண்ணி இருக்கிறதாக வேதத்திலே நாம் அங்கே குறிப்புகளை பார்க்கிறோம். நினிவே பட்டணத்து மக்களை குறித்து நாம் பார்ப்போமாயிருந்தால், யோனாவினுடைய பிரசங்கத்தை கேட்ட பொழுது, யோனா அவர்களுக்கு சொன்ன பிரசங்கம் நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றல்ல. யோனாவினுடைய பிரசங்கம் 40 நாட்களுக்குள்ளாக நீங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு போக போகிறீர்கள், அவ்வளவுதான். 40 நாள் தான் உங்களுக்கு, எல்லாம் அழிஞ்சு சாக போறீங்க. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு வந்தான். ஆனால் நினிவேயிலே இருந்த ராஜா அவன் இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தான். ஆகவே இரக்கமான பிரசங்கம் அல்ல, உருக்கமான பிரசங்கம் அல்ல, மிக கொடூரமான பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை கேட்டது உடனே அவர்கள், ராஜா மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் அவன் கட்டளையை போட்டான். 1,20,000 பேருக்கு அதிகமான மக்கள் அங்கே நினிவே பட்டணத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மிருக ஜீவன்கள் கூட அங்கே அதற்கு தண்ணீர் வைக்கப்படவில்லை. அப்படியாக உபவாசம் பண்ணி அங்கே தேவனை நோக்கி அவர்கள் பார்க்கிற அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். அவர்களுக்கு வர வேண்டியதான தீங்கை அவர்களுக்கு வராமல் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த உபவாசத்துக்கு இருக்கிறதான ஒரு வலிமையைத்தான் நான் அங்கே சொல்லுகிறேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று வரைக்கும் இது வரைக்கும் நான் எத்தனையோ காரியங்களை நான் செய்திருந்தும் இன்னும் ஒரு மாற்றத்தை நான் காணலை என்று சொன்னா, தேவ சமூகத்திலே அமர்ந்து பாருங்கள், தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருந்து ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக தேவன் ஒரு மாற்றத்தை அவர் அங்கே கொண்டு வர முடியும் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்காக நாம் யாரோடும் சண்டை போட வேண்டிய தேவை கிடையாது. யாராவது நமக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறானா இருந்தால் அவனோடு நாங்கள் அங்கே பிரச்சனைக்கு போக வேண்டிய தேவை கிடையாது. தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் மாற்றுவார். இந்த நாளிலே பல நாட்களாக உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதான கதவுகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டியதான நன்மைகள், உங்களுக்கு இந்த நாளிலே கிடைக்க வேண்டியதான சுகம், பலன், ஆரோக்கியம் இந்த நாளிலே தடைபட்டு போய் இருக்கிறதா? தேவனுடைய சமூகத்திலே அங்கே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தர அவர் உண்மை உள்ளதான தேவனாக இருக்கிறார் என்பதுதான் நாம் இங்கே பார்க்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, 3வது காரியமாக நாம் பார்ப்போம். எஸ்தரும் விசுவாசிகளும் என்று சொல்லுகிறதான அந்த தலைப்பிலே நாம் அங்கே பார்ப்போம். எஸ்தரும் விசுவாசிகளும். எஸ்தரை போல ஒரு நல்ல ஒரு விசுவாசிகள் சபையில் ஒரு 4 பேர் இருந்துட்டா போதும். எஸ்தரை போல ஒரு 4 விசுவாசி சபையில் இருந்துட்டா அந்த சபையை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான சபை வேறு எந்த சபையுமே இல்லை.
ஆனா இன்றைக்கு இருக்கிறதான நிலைமையில பார்த்தோம்னு சொன்னா, நான் முன்னாடி சொன்னது போல வாய்களியே பேசுவமே ஒழிய எந்த விதமான காரியங்களையும் நடைமுறையிலே செய்யக்கூடியவர்கள் இந்த நாளிலே இல்லாமல் போகிறது தான் மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமையாக இருக்கிறது என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே கிழித்து ஜெபிக்கிறதான விசுவாசிகள் இந்த நாளிலே தேவை. சில விசுவாசிகள் ஆரம்ப காலத்திலே மிக பாரத்தோடு சபைக்காக ஊழியத்துக்காக அதிகம் ஜெபித்தவர்கள். ஆனால் சற்று பணம் வந்தவுடனே அல்லது வசதிகள் வந்தவுடனே, தாங்கள் நினைத்த காரியங்கள் நடந்தவுடனே அங்கே ஜெபத்துக்கு கூட ஒரு ரேஷன் கார்டு போட்டு இவ்வளவுதான் ஜெபம், இதுக்கு மேலே ஜெபம் இல்லை என்று சொல்லி அங்கே ஜெபத்தை சுருக்கி போனவர்கள் ஏராளம் உண்டு. ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த எஸ்தருடைய வாழ்க்கையை குறித்து நாம் அங்கே பார்க்கும் பொழுது, அவள் நட்சத்திரமாக அவள் ஜொலித்ததற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமா இருந்தால், அவள் தன்னுடைய ஏழ்மையிலே இருந்த நாட்களிலே தெய்வத்தை தேடினதை காட்டிலும் அவள் ஒரு உயர்ந்த இடத்திலே அவள் இருந்த பொழுதுதான் அதிகமாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவளாக அவள் இருந்தாள் என்பதை நாம் அங்கே பார்க்கலாம். நான் உங்களை பார்த்து கேட்கிறதான ஒரு கேள்வி, உண்மையாக நீங்கள் பதிலை சொல்லுங்கள். நீங்கள் திருமணத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி இருப்பீர்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் அமைய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி இருப்பீங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருப்பார். ஆனா ஏதோ ஒரு வேலைக்காக நீங்க ஜெபம் பண்ணி இருப்பீங்க, அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை தந்திருப்பார். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு கடன் பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி இருப்பீர்கள், அந்த கடன் பிரச்சனையை ஆண்டவர் கேட்டு இந்த நாளிலே அதற்கு ஒரு விடுதலையை தந்திருப்பார். இந்த நேரத்தில் நான் கேட்கிறதான காரியம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு முன்பாக இருந்த நேரத்தில் இருந்த உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கும் இப்பொழுது இருக்கிறதான ஜெப வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா? உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால இருந்த நேரத்தில் இருந்த ஜெப வாழ்க்கைக்கும் இப்ப வேலை கிடைச்சதுக்கு பிற்பாடு இருக்கிறதான ஜெப வாழ்க்கைக்கும் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு முன்பாக நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிச்ச நேரத்தில் இருந்ததான ஜெப வாழ்க்கைக்கும் இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு இருக்கிற ஜெப வாழ்க்கை எந்த அளவுக்கு கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நாம இப்ப பார்த்தோம்டா என்ன சொல்றேன்டா, எதுக்காவது இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்குது வாரீங்களா? நேரம் இல்லை, நேரம் இல்லை பிரதர். இப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருக்கிறது, இதை செய்வோமா? நேரம் இல்லை, நேரம் இல்லை என்று சொல்லி விடுக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா காரியத்துக்கும் நேரம் கொடுக்கிறோம், எல்லா காரியத்துக்கும் முதலிடம் கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்லி நாம் சொல்வோமா இருந்தால் நிச்சயமாக பாதிக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள் தான். ஆகவே எஸ்தருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்ப்போமா இருந்தால், உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே அவள் இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே அவள் அங்கே உபவாசம் பண்ணுவதற்கு, தேவனுடைய சமூகத்திலே அவள் தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அவள் அங்கே விட்டுவிடவில்லை. தேவ சமூகத்துக்கு தன்னை அவள் ஒப்பு கொடுத்தாள் என்பதை குறித்து தான் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் இருந்த மாதிரி இல்லையே பிரதர், இப்போ புள்ள குட்டி எல்லாம் பிறந்து போச்சுது, அதில் காரியத்தை நான் பார்க்கணும், அதுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதான வேலைகள் எல்லாம் நான் செய்ய வேணும். சில பேர் அதுக்கு வாரதே கிடையாது, சில பேர் அதுக்கு வாரதே கிடையாது. உவாசன்னு சொன்னால் அதெல்லாம் மறந்து போச்சு. வழங்குதா? என்னென்று கேட்டால் பிள்ளையை குறித்து ஒரு சாட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரும் குடும்ப வாழ்க்கையும் ஏனோக்குக்கு ஒரு பிரச்சனையா இருக்கவில்லை. எனக்கு பிரச்சனையா இருந்துச்சா? இல்லை. அவன் தேவனோடு சஞ்சரித்ததான ஒரு மனிதனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
அதே நேரத்தில் தேவனோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது ராஜாவை பார்ப்போமாயிருந்தால், ஒரு ராஜா என்றால் பலவிதமான காரியங்களுக்கு அவன் முகம் கொடுக்க வேண்டும். மக்களுடைய குறைய பிரச்சனையை பார்க்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை சந்திக்க, அந்நிய நாட்டு படைகள் உள்ளே வந்துவிட்டதா என்று சொல்லி அவர்களோடு யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காரியங்கள் அத்தனை இருந்தும் அதற்கு மத்தியிலே அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெபத்தை அவன் குறைக்கவில்லை என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் சில பேருக்கு, நான் அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சாதாரணமான ஆக்களாக இருந்தோம், இப்போ ரொம்ப வசதி, நிறைய கூலர் ஓடிக்கிட்டு இருக்குது, நிறைய போட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கம்பெனியை பார்க்கணும், இந்த கம்பெனியை பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அந்த கூலிக்காரனுக்கு காசு கொடுக்கணும், இவனுக்கு அதை பண்ணணும் என்றதான நிலைமை. நேரம் இல்லையே பிரதர், முன்ன மாதிரியா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரியா இருக்குது. நீர் வேற ஆசீர்வதிச்சிட்டீரு. ஆகையினால இப்போ நான் வந்துட்டு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. என்னட்ட நிறைய பேர் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான். அப்போ ஆகையினால அவங்களுக்கு அதுக்கு கொடுக்கணும். அவன் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வருவான், கணக்கு பார்க்கணும் அவனுக்கு. ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார், உன்னிடத்திலே கணக்கு கேட்பார். இன்றைக்கு நாம் சில நேரங்களில் மற்றவங்கள பார்க்குறோம், ஏன் ஆண்டவர் அவனை நல்ல ஒரு நிலைமையில வச்சிருக்கிறார். இந்த சில பேரை நான் சாட்சியாக சொல்லத்தான் போகணும். சில பேர் வேற ஆட்கள் சொல்லியிருக்காங்க. ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரர் என்னட்டு சொன்னார், நான் அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், அங்கே அவர் கிளீனராக இருக்கிறார். அந்த லொரிக்கு அவர் கிளீனராக இருந்த நாட்களில் அவர் போயிருக்க, எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர். அப்போ அவர் சொல்கிறார், அங்கே போனேன், ஆனால் அங்கே போனால் சனிக்கிழமையிலே எல்லாருக்கும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிச்சிருவார். ஞாயிற்றுக்கிழமையில அதெல்லாம் செய்ய மாட்டார். நாங்கள் அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா இருந்தால் கூப்பிட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் எங்களுக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட முடிஞ்சதும் எங்களுக்கு எங்களோட சம்பளத்தை பார்த்து கொடுத்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் அவர்கிட்ட போக இயலாது. ஏண்டா அவர் சேச்சுக்கு போயிடுவோம். சேச்சுக்கு இது புறஜாதிகள் சொல்லுகிற சாட்சி. ஆனால் நம்ம 4 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு ஏன் வரையில அவங்க சம்பளத்துக்கு காசு கொடுக்கணும். எப்போ? ஞாயிற்றுக்கிழமையில் கொடுக்கணும். ஏன் முன்னாடியே செய்ய வேண்டியது நீ? அதெல்லாம் இல்லை. ஏண்டா கடவுளை கனம் பண்ணாதவர்கள் இவர்கள். ஒரு நாள் இவருடைய வாழ்க்கை சரியாக இருக்காது. காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவனை நான் கனவீனப்படுத்துவேன். நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது. மற்றவன் உன்னை பார்த்து சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு அவர்கிட்ட அது இதெல்லாம் கதைக்க இயலாதியா. ஞாயிற்றுக்கிழமையில நான் அது இதெல்லாம் போய் பேச முடியாது. சனிக்கிழமையே என் பிரச்சனையை முடிச்சு கொள்ளணும் அப்படின்ற அந்த காரியத்தை வைத்திருப்பாயா இருந்தால், நீ வேலை செய்கிற இடத்திலே உனக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீ சாட்சியாக இருக்கிறாய். அந்த சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளையே. ஆகவே செல்வ திரட்சியும் ஆடு மாடுகளுடைய பெருக்கமும் ஆபிரகாமுக்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. ஆபிரகாமுடைய செல்வத்தை தாங்க கூடாமல், பூமி தாங்க கூடாமல் போனது. அந்த அளவுக்கு அவனுடைய செல்வ திரட்சி இருந்தது, ஆடு மாடுகளுடைய பெருக்கம் இருந்தது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தேவனோடு இருக்கிறதான தொடர்பை அவன் விட்டுவிடவே இல்லை. தேவனோடு பேசுகிறவனாக இருந்தான். தேவனுடைய சமூகத்திலே அங்கே காத்திருக்கிறவனாக இருந்தான். தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறவனாக இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இப்படி சொல்லுவோம், எங்களுக்கு வியாதி பிரதர், எங்களுக்கு வார சோதனை உங்களுக்கு தெரியுமா? ஒரு வியாதிக்கு மேல மறுவியாதி, ஒரு பிரச்சனைக்கு மேல மறு பிரச்சனை என்று சொல்லி சில நேரங்களில் இதை கூட ஒரு சாட்சியாக சொல்லுவோம், சாட்டாக சொல்லுவோம். ஆனால் யோபுவுக்கு வந்ததான பிரச்சனையை போல ஒரு பிரச்சனை உங்களுக்கு யாருக்கும் வந்தது கிடையாது. அவனுடைய எல்லா பிள்ளைகளும் 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஏராளமான ஏர்மாடுகள், கோவேறு கழுதைகள், ஆடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் அழிந்து போனது. கடைசி வியாதி வந்து அங்கே வேதனையிலே உட்கார்ந்திருக்கிறான், சாம்பலிலே உட்கார்ந்திருக்கிறான்.
சாம்பல்ல உட்கார்ந்திருந்து சாம்பலை தலையில அள்ளி போட்டுக்கிட்டு மேலெல்லாம் அள்ளி கொட்டிக்கிட்டு அப்படியே ஒரு சிரட்டையை வச்சு அப்படி சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சொறி சிறங்கு வேற போட்டுட்டு. இந்த சொறி சிறங்கு போட்டா சிறங்கு வந்த ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? இதுல சிறங்கு வந்த, எனக்கெல்லாம் சிறங்கு வந்திருக்கு பிற அப்படி சொல்றார்கள். யாராவது இருந்தவங்க கை வைத்து காட்டுங்களேன். பாவம் ஐயா, உனக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் இப்பதான் எப்படி எப்படி ஆட்டுறீங்க. சிறங்கு தானே நான் கேட்டேன். சிறங்கு வந்தது ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கும் சிறங்கு வந்திருக்குது. நானும் குரங்க போல இருந்திருக்கிறேன். அப்படியே உட்கார்ந்துருந்து அப்படியே சொரிஞ்சிக்கிட்டு அந்த சிறங்கு வந்தா இந்த இடைகளுக்குள்ளெல்லாம் சின்ன சின்ன கொப்பளம் கொப்பளமாலாம் வந்திருக்கும். அதை அப்படியே உடைச்சி விட்டா அப்படியே அந்த நீர் வடியும். இப்படிப்பட்டதான நிலைமையில கலிசான் போட்டிருந்தமா இருந்தா, கலிசான கடைசி போட்டிருந்து கலட்டுவோமா இருந்தா அந்த பொக்களம் பொக்களமா இருக்கிறதெல்லாம் அப்படி ஒட்டி பிடிச்சி கொள்ளும். கலிசானை கலட்டும் போது அப்படியே பெரிய புண்ணா போயிடும். அப்படியே உரிச்சா அப்படியே புண்ணாக்கி விட்டுரும். அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அப்ப இப்படிப்பட்டதான ஒரு நிலவரம் இவருக்கு இப்ப இருக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த ஒரே கடிச்சிக்கிட்டு இருக்குது அரிக்குதேன்னு சொன்னா கொஞ்சம் சாம்பல் அள்ளி தேய்ச்சா கூட எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் என்றது அளவுக்கு அந்த அளவுக்கு தேய்ச்சி கூட பார்ப்போம். ஆனா பயங்கரமான கடி. அது ஒரு காலத்துல சிறங்கு ஒரு பயங்கரமான ஒரு வியாதியாக இருந்தது இலங்கையில். நிறைய பேருக்கு சிறங்கு வந்திருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பயங்கர வியாதி. உட்கார்ந்திருந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை, சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் நேரம் இருக்குது. அப்படிப்பட்டதான ஒரு நேரத்திலையும் கூட அவன் தேவனை தேடுவதிலே, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறதிலே அவன் குறைந்து போனவனாக இருக்கவில்லை. அவனை குறித்து அவனுடைய மனைவி சாட்சி சொல்லுகிறாள். இப்பவுமா கேட்கிறார், அந்த தேவனை தூசித்து உம்முடைய ஜீவனை விடும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய மனைவி அவனோடு பேசினாள். அவனும் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுற, போடி பைத்தியக்காரி அப்படி சொல்லல. இந்த பைத்தியக்காரிகள் பேசுவாங்களே அது போல நீ பேசுறிய ஒளிஞ்சு நீ பைத்தியக்காரின்னு நான் சொல்லல. நான் சில நேரம் பைத்தியக்காரின்னு சொல்லிட்டு நாமளும் என்ன செய்வோம், வீட்டில் பொஞ்சாதிய பைத்தியக்காரி, கிரிக்கி, லூசி. இன்னைக்கு அப்படிப்பட்டதான காரியங்களை தான் அநேகமான நேரங்களில் சொல்றது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளில் கூட பாருங்க எவ்வளவுக்கு தெளிவான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுற, அவளை பார்த்து அப்படி பைத்தியக்காரி, அவர்கிட்ட எவ்வளவு நன்மையை பெற்ற நாம தீமையை பெறவானாமா அப்படி சொல்லல. பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்று சொல்லி சொன்னான். அப்ப அந்த அளவுக்கு கூட அவனுடைய வாயினால கூட பாவம் செய்யல என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய மனுஷருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமா இருந்தால், வியாதி வருத்தம் யோபனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஜெபத்துக்கு எந்த விதமான பாதிப்பையும் அது கொண்டு வரவில்லை. தானியேலை குறித்து பாருங்க, பெரிய சட்டதிட்டங்கள் போடப்படுகிறது. ஜெபிக்க கூடாது, ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி எல்லாம் வருது பிரச்சனை. சட்டங்களும் திட்டங்களும் தேவனோடு இருக்கிறதான உறவை எதுவுமே தடை செய்யவில்லை தானியேலுக்கு. தேவ சமூகத்திலே முன்பு எப்படி அவன் ஜெபித்தானோ அதே நிலைமையில தேவ சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஆண்டவர் தன்னை கனம் பண்ணுகிறவனை அவர் கனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இது நிமித்தமா அவனுக்கு நடந்ததான காரியம் என்ன தெரியுமா? அங்க எல்லாரும் கண்டுபிடித்தார்கள். இவனை அப்படியே கொண்டு போய் சிங்கத்தின் கவியிலே அங்கே போட்டார்கள். ஆனால் தரி ராஜாவுக்கோ அது விருப்பமே கிடையாது. அவன் ஓடி வர்றான், எனக்கு பிரியமான கிருஷ்ணனே, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறதான உன்னுடைய தேவன் நிச்சயமாக உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்க. யாரு சொல்றது? ஒரு புறஜாதி ராஜா சொல்லுகிற அளவுக்கு தன்னுடைய சாட்சியை அவன் காத்து கொண்டான். ஆண்டவருக்கு முன்பாக அவன் ஒரு நீதிமானாக, குற்றமற்றவனாக அவனுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டான். அப்படி இருக்கிறவனுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் கனம் பண்ணுவாரு.
நாம தப்புளித்தனம் பண்ணிட்டு எல்லாம் கொப்புளிக்க வேலையெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லி கேட்டா அதுக்கெல்லாம் செய்ய மாட்டாரு. ஏண்டா ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனிடத்திலே வரும்படியாக அவர் செய்வார். இது உண்மை, இது உண்மை. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வழிகள் சரியான நிலையிலே இருக்கிறது என்றால், உன்னுடைய பார்வை, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய காரியம், உன்னுடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக சரியாக இருக்கிறது என்றால், யாரும் உன்னை குற்றப்படுத்தினார்களோ அவர்களை உன்னிடத்திலே கொண்டு வருவார். இதுதான் உண்மையான ஒரு காரியம். ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார்.